ஃபஸ்ட்டு முக்கியம். வேலைய பாருங்க. ஒரு லைக் போட்டுக்கோங்க. அந்த மாரி நாங்க வந்து இருப்போம். அப்ப நாங்க ஃபேன் கிடையாது. விளக்கு மண்ணெண்ணெய் விளக்குல தான் நாங்க வந்து இருந்தோம். வந்து காடு தான் சுத்தி வந்து காடு தான். நீ போ மகேஷ் அங்க போ. நீ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க. போ. இங்க இதுல இருந்து நீ என்ன பண்ண போற? போ அங்க போ நான் வாரேன். போய் படத்த டிவிய பாரு. அப்போ அது வந்து காடு தான். சுத்தி வீடுங்கலாம் கிடையாது. நாங்க இருந்தது அப்பவும் இருந்தது ஒரு காட்டுல தான் நாங்க பொறந்து, வளர்ந்தது எல்லாமே காட்டுல தான். அம் அது ஒரு பண்ணையில நாங்க இருந்தோம். பண்ணையில வேலை பார்க்க போன இடத்துல வந்து ஒரு இடம் குடுத்துருந்தாங்க. அங்க வந்து நாங்க குடிசை போட்டு இருந்துட்டு, அப்படியே அங்க வீடு கட்டி அங்க இருந்தோம். ஓகே பாய். குட் நைட் பாய். ஓகே, ஓகேப்பா பாய். ஒர்க்க பாருங்க, ஒர்க்க பாருங்க. அப்படியே இருப்போம். சுத்தி வந்து கரும்பு கொல்லை இருக்கும். எப்படி இருக்கீங்க நீங்க? நலமா? நான் நல்லா இருக்கேன். ராஜா நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? சுத்தி வந்து கரும்பு கொல்லை. அந்த ஆலமரம் சமையல் எல்லாம் முடிஞ்சுச்சா? இனிமேல் தான் பண்ணணும். பசங்களுக்கு மட்டும் தான் தோசை ஊத்தணும். சுத்தி வந்து இந்த ஆலங்கரும்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கரும்பு போட்டிருப்பாங்க. ஒரு சைடு சுத்தி ஃபுல்லா ஆலங்கரும்பு, ஒரு சைடு ஃபுல்லா வந்து அந்த நடவு நடுற வயல் இருக்கும். வரப்புல தான் நாங்க நடந்து அடுத்த இடத்துக்கே நாங்க போகணும். பாதையெல்லாம் கிடையாது. அந்த ஒத்தையடி வரப்பு இருக்கும் பாருங்க, அதில தான் போணும். அதில எங்க அப்பா சைக்கிள் கூட ஓட்டிட்டு போவாங்க. அந்த வரப்புல வந்து சைக்கிள் கூட ஓட்டிட்டு போவாங்க. அந்த மாரி ஒரு வரப்பு. அங்க வந்து தஞ்சாவூர்லலாம் ரொம்ப பெரிய பெரிய வரப்பா போடுவாங்க. 2 ஆள் நடந்து போலாம். ஒரு ஆள் எய்த்தாக்குல வந்தா, ஒரு ஆள் வந்து கிராஸ் பண்ணி போலாம். இங்க தான் வரப்பு ரொம்ப ஒரு கால் கூட வைக்க முடியாத அளவுக்குலாம் இங்கலாம் வரப்பு இருக்கு. அங்கலாம் வந்து நல்லா 2 ஆள் கிராஸ் பண்ணி போற மாரி வரப்பும் இருக்கும். வரப்பும் வந்து நம்ம இந்த வயல்லேருந்து அந்த சைடு குனிஞ்சு பார்த்தா தெரியாது. அந்த மாரி உயரமா போட்டிருப்பாங்க வரப்பெல்லாம். அந்த மாரி வரப்புல தான் எங்க அப்பா ஒரு சைக்கிள் இந்த ஒத்தடி பாதையில சைக்கிள் ஓட்டிட்டு போவாங்க. ஓட்டிட்டு வருவாங்க. எனி டைம் வேலைக்கு போறப்ப, வரப்பலாம் அதில தான் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. நாங்களும் அதில தான் போணும், வரணும். அந்த மாரி. இந்த ஸ்கூலுக்கு போறது சரி, ஒரு கடைக்கு போணுனாலும் சரி, எதுக்குனாலும் சரி, அந்த பாதையில தான் போவோம், வருவோம். அந்த மாரி இருப்போம். அந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் வந்து கரண்டெல்லாம் கிடையாது. எங்க வீட்ல வந்து கரண்ட் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு வந்து ஒரு 15 வயசு வரைக்குமே எனக்கு கரண்டெல்லாம் கிடையாது எங்க வீட்ல. எனக்கு கரெக்ட்டா கல்யாணம் முடியதுக்கு ஒரு ஒரு 4, 5 மாசத்துக்கு முன்ன கூடி தான் எங்க வீட்ல கரண்டே இழுத்தாங்க. அதுவரைக்கும் சுத்தமா நாங்க பொறந்ததுலேருந்து எங்களுக்கு கரண்டே கிடையாது. அந்த மாரி தான் இருப்போம் நாங்க விளக்குல. மண்ணெண்ணெய் வந்து அப்போ ஒரு 3 லிட்டர் மண்ணெண்ணெய் ரேஷன்ல ஊத்துவோம். அத வாங்கி வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த அரிக்கன் விளக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வச்சிருப்போம். திரி விளக்கு இது மாரி 4 விளக்கு வீட்டுக்கு இருக்கும். நாங்க அந்த மாரி வச்சுக்குவோம். அப்படி பத்தாததுக்கு மெழுகுபத்தியும் வாங்கி வச்சுக்குவோம். ஆனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. இப்பலாம் அத நெனச்சு பார்க்கும்போது, அந்த வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. இப்ப எல்லாமே வந்தாலும் நிம்மதி இல்லாம தான் இருக்கு உண்மைக்குமே. எல்லாமே இருந்தும், ஃபேன் இருந்து எல்லாமே இருந்தும், ஆனா வந்து வெயில் இப்போதைக்கு தாக்கே பிடிக்க முடியல. ஆனா எதுவுமே இல்லாம அப்ப இருந்தது இதே என்னாச்சு? அ அப்புறம் இந்த அந்த லீவு டைம் இந்த சித்திரை மாசம்லாம் வந்துச்சுன்னா என்ன தெரியுமா நாங்க பண்ணுவோம்? சித்திரை மாசம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளலாம் நாங்க யாருமே படுக்க மாட்டோம். வீட்டுக்குள்ளேயும் படுக்க முடியாது. கூரை வீடா இருந்தாலும் வீட்டுக்குள்ள வந்து கூலிங்காலாம் இருக்காது. வெளியில வந்து வாசல்ல வந்து நெட்டுக்கு பாய் விரிச்சு, எங்க ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தான். எங்க வீட்ல 5 பேரு, எங்க பாட்டி வீட்ல எங்க சித்தப்பா, எங்க சித்தி எல்லாருமே வெளியில வாசல்ல வந்து நெட்டுக்கு பாய் விரிச்சு 10, 15 பேர் இருப்போம். எல்லாருமே லயனா படுத்துருவோம். இவ்வளோ நேரத்துக்குலாம் வந்து அரை தூக்கத்துல நாங்க இருப்போம். இவ்வளோ நேரத்துலாம் நாங்க படுத்துருவோம். அப்போ வந்து விளக்குனால இருட்டுனாலே ஒரு 6 மணி, 6:30 மணி ஆனாலுமே ரொம்ப இருட்டிரும். அப்புறம் ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு 7:30 மணிக்கெல்லாம் நாங்க பாய விரிச்சு எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சுருவோம். அப்புறம் அந்தாக்குல பேசிக்கிட்டே இருப்போம் கொஞ்ச நேரம். அந்த காத்து மரம் சுத்தி இருக்கனால காத்தடிக்கும். அப்புறம் பேசிக்கிட்டே இருப்போம். டைம் போல அந்த நேரத்துல வந்து டைம்லாம் பார்க்கவும் நாங்க மாட்டோம். அந்தாக்குல படுப்போம். படுக்கிற நேரம் படுப்போம். 6:30 மணி, 7 மணி ஆனா எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சுருவோம். விடிய காலைல விடிஞ்ச உடனே அந்தாக்குல எந்திரிச்சுருவோம். இதுதான் எங்களோட வாழ்க்கை. அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. 10, 15 வருஷம் எங்களுக்கு அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அப்பலாம் நாங்க நெனப்போம், நம்மளும் கரண்ட் வீட்டுக்கு போணும், பெரிய மாடி வீடு இருக்கணும், அப்படிலாம் வந்து நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா இப்பலாம் வந்து இப்ப நெனச்சோம்னா, அப்பயே அதே மாரி இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து தோணுது. ஆனா இப்பயும் எங்க வீடு வந்து ஓட்டு வீடு தான். என்னோட ஹோம் டூர் கூட போட்டிருப்பேன். அதே சின்ன வீடு தான், அதே ஓட்டு வீடு தான். கூரை வீட்ட அப்படியே ஓட்டு வீடா நாங்க மாத்திட்டோம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஃபோனா பேசு தப்பா பாரு, லேட்டா கதை இப்ப கொஞ்சம் கிளியரா தெரியும்னு நெனைக்கிறேன் பேசு. ஃபோன் பேசுதோ?
அப்படிலாம் வந்து ரொம்ப ரொம்ப